வணக்கம். திருப்பாவையும் திவ்ய தேசமும். இன்னைக்கு 21வது நாள், 21வது பாசுரம் மற்றும் திவ்ய தேசம் என்னன்னு பார்க்கலாம். ஏத்த கலங்கள் அப்படின்னு தொடங்குற பாசுரம். ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்த படைத்தான் மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தேட்டமாய் வந்த சுடரே துயிலழாய் மாத்தாருனக்கு வழி தொலைந்து உன் வாசக்கண் ஆத்தாது வந்து உன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் என்பாவா. இப்ப என்னன்னா ஒவ்வொரு பாசுரமா பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் 5 அவதாரிக்கை, அதுக்கப்புறம் அடுத்து 10 பாசுரங்கள் மூலமா 10 தோழிகளை வேத மல்லார்களை எழுப்புறதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வர்ற இதுல விண்ணோர்களை எழுப்புற பாசுரம், அதான் 16, 17, 18, 19, 20 வரைக்கும் அப்படி எடுத்து. இப்போ இது அடுத்த காட்சி. நேத்துக்கு நேற்று முந்தா நேற்று பாசு 18 எல்லாம் நம்ம பெருமாளை மட்டும் கூப்பிட்டோம், தாயாரை மட்டும் கூப்பிட்டோம், 19ல பெருமாளை கூப்பிட்டோம், அதனால வரல அப்படின்ட்டு நேற்று 2 பேரையும் சேர்த்து நப்பின்னையும் பெருமாளையும் சேர்த்து எழுப்பிட்டா. ஆனா இன்னும் பெருமாள் வெளில வரல. சரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாக்குறேன். ஆனா நப்பினை இவாளுக்கு கதவை திறந்து விட்டுட்டா. ஸோ இப்போ 5 லட்சம் கோடி பெண்களும் 1000 பெண்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறதா கணக்குல இப்போ வருது. ஆனா நப்பினை சொல்றா, நீங்க வாங்க, இன்னும் அவர் எழுந்துக்கலைங்கிறா. நான் அவரை எப்படி எழுப்பணுங்கிறத சொல்றேன், உங்களுக்கு அருள் புரியதான் நானும் காத்துட்டு இருக்கேன். பெருமாளுக்கு எவ்வளவு உறுதி இருக்கு உங்களுக்கு அருள் புரியங்கிறதுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன், உள்ள வாங்க அப்படிங்கிறா. இனிமேல் பாசுரத்துலாம் பார்த்தா நப்பினை வரவே மாட்டா. உடனே நமக்கு தோணும், என்னடா அது இவ்வளவு நாள் நப்பினை வந்தாலே இப்ப எங்க போனார்? நப்பின்னையும் 1000 பெண் தானே, இது வரைக்கும் அவ பெருமாளோட இருந்து இது பண்ணியிருந்தால, இப்ப பாகவதர் இத்தனை பேரை பார்த்த உடனே பிராட்டிக்கு ஆசை வந்துடுது. சோ நம்ம என்ன பண்ணுவோம், பெருமாளை விட்டு நகர்ந்து பாகவதர் கோஷ்டி இந்த 5 லட்சம் பெண்களோட சேர்ந்து பெருமாளை எழுப்பி இது பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிடுறான். சொல்றா, நான் உங்களுக்கு அவரை எப்படி எழுப்பணுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். நீங்க இது வரைக்கும் விமலா அப்புறம் பெரிய பெரிய பேரை சொல்லில அவரை கூப்பிட்டு எல்லாம் பண்ண இல்லையா. அவருக்கு என்ன பிடிக்கும்னா அவ அப்பாவோட பெருமையை சொல்லி சொன்னாதான் பிடிக்கும். ராமரா இருக்கும் போது கூட அவரை எல்லாம் பாராட்டினால் என்ன சக்கரவர்த்தி திருமகன் கூப்பிடுங்க, எங்க அப்பாவோட பேரு, எங்க அப்பாவால வந்த பண்புகள் தான் எனக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்லி இது பண்ணிருக்கு. இந்த இதுலயே பார்த்தா இந்த அம்பரமே தண்ணீரே அதுல எல்லாம் கூட பார்த்தா என்னன்னா நந்தகோபனோட பெருமை, அவ அப்பா நந்தகோபரோட பெருமையை தான் நிறைய பாசுரத்துல இப்ப சொல்லிட்டே வந்திருக்கா. ஆனா இந்த பாசுரம் என்னன்னா நந்தகோபரோட பெருமையை சொல்லி அப்பாவோட பையன் தான் சொல்ல போறா. ஆனா அவரோட பேரை மென்ஷன் பண்ண மாட்டான். மத்த பாசத்துல வந்த மாதிரி அதை நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் தள்ளி நின்று இருந்தோம், அதனால அவர் பேரை சொல்லி எல்லாம் கூப்பிட்டுடுவோம். இப்ப கிருஷ்ணருக்கு எதிரியே அவ அப்பா பேரையே சொல்லி கூப்பிட்டா என்னடா அது மாமனார் பேரை கூப்பிடுறா அப்படின்னு மரியாதை இல்லைன்னு அவர் நினைச்சுப்பாரோ அப்படின்னு இவ நினைக்கிறான். இவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் எல்லாமே நீ கிருஷ்ணரா பிறந்த போது நந்தகோபர் பண்ணினது தான். அவர் இது அம்பரமே துணியை தானம் பண்ணி எல்லாம் பண்ணினார் இல்லையா, அதுபடிதான் நீ என்ன பண்ணின, இவளுக்கு திரௌபதிக்கு வஸ்திராபரணம் இது புடவையை சொறந்த. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் அவர் தண்ணீர் நிறைய இது தானம் பண்ண மாதிரி தான் நீ பசுக்களுக்கெல்லாம் நீரை கொடுத்த. அவர் சாப்பாடு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ண மாதிரி தான் நீ கோவர்தனகிரிக்கு அன்னாபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணின அப்படின்னு சொல்லி இது பண்ற மாதிரி. ஸோ எப்படி எழுப்புறா என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். என்ன சொல்றான்னா, ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, அதாவது அங்க இருக்கிற பசுக்கள்லாம் இருக்கு இல்லையா, கிருஷ்ணர் தொட்டு வளர்ந்த பசுக்கள், அதுக்கு வேடிக்கையாவும் சொல்லுவா. அந்த பசுக்கள்லாம் என்னன்னா திருப்பார்கடல்ல இருந்து பெருமாள் இங்க கிருஷ்ணர் இங்க வந்ததுனால அந்த திருப்பார்கடலே இந்த பசுக்களோட மடிக்குள்ள போயிடுத்து போல இருக்குமா. அந்த அளவு ஏத்த கலங்கள். பாத்திரம் வைக்கதான் இவாளுக்கு நேரம் இருக்காது, அதை கறக்க கூட வேண்டாமா, ஜஸ்ட் பாத்திரத்தை வச்சாலே அதுங்களுக்கு புரிஞ்சுட்டு அது என்ன பண்ணிடுமா, பாலை சுரந்துட்டே இருக்கும். அதுவும் பால் எப்படி சரி பாலை தான் கொடுக்கறதுன்னா சின்ன பாத்திரத்துல கறக்கிறதான்னு அப்படி கிடையாது. எவ்வளவு பெரிய பாத்திரம் வச்சாலும் கார்த்தால மட்டும்தான் கிடையாது, இதில் இவாளுக்கு பாத்திரம் வைக்கிறது தான் மட்டும்தான் வேலை, கறக்க கூட வேண்டாம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பசுக்கலாம். ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, அதாவது பால் சுரந்து இப்படி கறக்கிறோம் இல்லையா, கறந்த உடனே அது எப்படின்னா அப்படியே ஜம்ப் ஆகி மேல மேல தெளிக்கிற மாதிரி நுரை பொங்கி வருமா. அப்ப அந்த அளவுனா அந்த பசுக்களோட உயரத்தை எப்படி நம்ம பார்க்கணும். நல்ல ஆனை போல இருக்கிற பசுக்கள், அவ்வளவு ஹைட்டா இருக்கிற பசுக்களாம், அவ்வளவு பால் கறக்கிற பசுக்கள். அதுதான் சொன்னது, திருப்பார்கடலே இது மடியில தான் எடுத்தோம் அப்படின்னு. அப்புறம் மாத்தாதே பால் சொரியும். ஏத்த கலங்கள் வைக்கிற பாத்திரம் எத்தனை வச்சாலும் பால் வந்துட்டே இருக்கும். யாரு கேட்டாலும் அது இவாதான் தெரிஞ்சுவாதான் கறக்கணுங்கிறது கிடையாது.
குழந்தை கொண்டு போய் பாத்திரத்தை வச்சா கூட வந்து உதைக்காம அந்த பாலை வந்து அதுல சுரந்துடுமா. அப்புறம் வந்து வள்ளல் பெரும்பசுக்கள், அது எப்படிப்பட்ட இதுன்னா வள்ளல், அவ்வளவு வந்து வள்ளல் தன்மை வாய்ந்த பெரும்பசுக்களா இருக்குன்னு. அப்புறம் ஆத்தப்படைத்தாய் மகனே, இந்த ஆத்தப்படைத்தாய்ங்கிற யாருன்னா நந்தகோபர். அதாவது அளவு இவ்வளவுதான் அளவுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கிட்ட பசுக்கள் எல்லா செல்வமும் நிறைஞ்சிருக்கு. அப்படிப்பட்டவரோட பையன் நீ அப்படின்னு சொல்றான். ஆனா உன்னோட இதுல வந்து இதுவா சொல்ற மாதிரியும் உண்டு, உன்னோட பசுக்களுக்கு வந்து அவ்வளவு வள்ளல் தன்மை இருக்கு. பாத்திரத்தை பார்த்த உடனே அது என்ன பண்ணிடுறது, பாலை கறக்க ஆரம்பிச்சிடுறது. ஆனா நாங்கெல்லாம் இவ்வளோ நேரமா உன்னை வந்து எழுப்பி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனாலும் நீ வந்து எங்களுக்கு வந்து கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிற பத்தியா. நாங்க உன்னை என்ன கேட்கிறோம், ஒரு வார்த்தை தானே சொல்லுங்கிறோம், அதுவும் பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்னு பெருமாளும் சொல்ற மாதிரி. அப்புறம் வந்து ஆத்தப்படைத்தாய் மகனே அறிவுராய்ங்கிற, இங்க எழுந்துருன்னு சொல்லல, அறிவுராயின்னு மட்டும் சொல்றான். ஏன்னா தூங்கி எழுந்த உடனே டக்குன்னு வெளில வராம உட்காந்து நம்மளே கூட யோசிப்போம் இல்லையா, அது மாதிரி பெருமாள் உட்காந்து இருக்கிறான். எல்லாரும் வந்துட்டாளா, 5 லட்சம் பெண்களும் உள்ள வந்துட்டாளா என்னங்கிற மாதிரி அவர் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே. ஊத்தமுடையாய்னா என்னன்னா, பெருமாள் வந்து ரட்சகர்களை பக்தர்களை காப்பாத்துறதுல அந்த அளவு உறுதிப்படுத்தவனா. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, நீ கஜேந்திர ஆழ்வாரை காப்பாத்துறதுக்கு எப்படி வந்தார், ஒரு ஜம்ங்கிறதுக்குள்ள இங்க ஜம்முன்னு வந்து இறங்கினார். அந்த அளவு வேகத்தோட இங்க வந்து கீழே வந்துருவார். அது மாதிரி யாரு வந்து இது பண்ண, இந்த தண்டகாரண்யத்துல ரிஷிகள்லாம் வந்து கஷ்டப்படுறானா, ஐயோ வாயத்தான் கஷ்டம்னு சொல்ற அளவுக்கு நான் மிச்சுன்னு இருந்திருக்கேனா அப்படின்னு வருத்தப்படுறவர் ஊத்தம். அவருக்கு அவ்வளவு உறுதி எல்லாரையும் பக்தர்களை காப்பாத்துறதுல. பெரியாய், நீதான் வந்து அவ்வளவு பெரியவன், வேதங்களால கூட வந்து உன்னோட இதை வந்து யாராலையுமே வந்து அளவிடப்பட முடியாதது. வேதங்கள் அவ்வளவு பெருசு, வேதங்கள் பெருமாளோட மூச்சு காத்துங்கிறோம். சோ அவர் நீ பெரியாய், அந்த அளவுக்கு பெரியவன், உன்னோட ரட்சகத்துவத்தையும் இதையும் காப்பாத்துறதுலயே நிகர் உனக்கு வேற யாருமே வந்து கிடையாது, அந்த அளவு பெரியவர நீ வந்து இருந்துட்டு இருக்க அப்படின்னு. இதுக்குதான் வந்து எல்லாமே சொல்றா. அந்த காக்காசுரன் என்ன பண்ணான், பிராட்டிகிட்டே அபச்சாரப்பட்டான், போய் மாற குத்தி அந்த ரத்தம் வந்து எல்லாம் பண்ணி எங்க போகன்னு தெரியாம எல்லா இடமும் போய் இது பண்ணான். ஆனாலும் பெருமாள் தான் அவருக்கு காப்பாத்தி இது பண்றாரு, பிராட்டி வந்து பரவாயில்லன்னு சொன்னதுனால காப்பாத்துறாரு. அப்புறம் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே. இன்னும் வந்து என்னன்னா, பெருமாளோட இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பெருமாள் இருக்காரு, இதுல வைகுண்டத்துல இருக்காரு, அப்புறம் க்ஷீராப்தியில இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்காரு. ஆனா என்னன்னா அங்கெல்லாம் அவரோட இது வந்து வெளிச்சம் வந்து வெளில தெரியாதான். ஏன்னா யாருமே வந்து எப்படி இருக்காங்க வைகுண்டத்துல, எல்லாரும் வந்து எல்லா இதுவும் போய் புண்ணியம் பாவ கணக்கு எல்லாம் முடிச்சுதான் அங்க போறா. சோ அவள்கிட்ட தன்னோட எளிமையை காமிக்கிறதுக்கு எல்லாம் பெருமாளுக்கு இடமே இல்லை. அதனால அங்க விளக்கா இருந்தா கூட அவரோட சுடர் வந்து அந்த அளவு பழிச்சிட மாட்டேங்குது. க்ஷீராப்தியில பார்த்தா இவாளோட இது தேவர்கள் எல்லாம் நாங்களே முதல்ல பண்ணிக்கிறோம் பார்த்து கடைசி நேரத்துல பிரச்சனைன்னு வரும்போது தான் வரா. ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துலதான் வந்து என்னன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீ மட்டும்தான், நீ தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்ற முழுக்க அவரை சரணடைஞ்சிரும். சோ வந்து இங்க மட்டும்தான் அவரோட பிரகாசம் வந்து குன்னிலிட்ட விளக்காட்டம் இங்கதான் தெரியறது. அங்கெல்லாம் வெளிச்சம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அங்க இருக்கிறவாள் யாரு, நித்யசூரி, அவளுக்கிட்ட இவர் வந்து பெருமாளோட இந்த சௌலபியம் அந்த குணங்கள் எல்லாம் வந்து காமிக்கணுங்கிறது ஒண்ணும் முடியாது. அததான் வந்து சொல்றான். அதுக்கப்புறம் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலழாய். முதல்ல அறிவுராய்னு எழுந்து உட்காருன்னு சொல்லிட்டா, இப்ப துயிலழாய், கொஞ்சம் கண்ணை திறந்து எங்களை பாரு அப்படின்னு சொல்றான். மாத்தார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆத்தாது வந்துன் அடிப்பணியுமா போலே. இதுக்கு நம்ம எல்லாரும் என்னென்ன யாரெல்லாம் வந்து இருக்கு எதிரா இருந்து ராட்சசர்கள்லாம் வந்து அசுரர்கள்லாம் வந்து எல்லாரையும் நரகாசுரன்ல இருந்து காக்காசுரன் யார வேணா எடுத்துக்கலாம், அவள ஹிரண்யாட்சன் எல்லாரும் என்ன பண்றா, முதல்ல பெருமாளை எதிர்த்து 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 அவ்வளவு சண்டை போட்டு எல்லாம் பண்ணிட்டு, தேவர்களுமே அப்படிதான் ஏதாவது ஒரு பலனுக்காக தான் பெருமாள்கிட்ட வரா. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில என்ன பண்றா, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது நீதான் அப்படின்ட்டு உன்னோட வாசல்ல வந்து நிக்கிறா. ஆனா அப்படி வர்றவாளையும் நீ என்ன பண்ற, அவளுக்கு அருள் பண்ற. ஆனா நாங்க வந்து என்னன்னா எதையுமே எதிர்பார்க்கல, எல்லாத்தையும் சுத்திட்டு அவெல்லாம் வரானா, நாங்க முழுக்க முழுக்க வந்து வந்ததே உன்னை தேடிதான் வந்துட்டு இருந்தோம். இவ்வளவு நாள் நாங்க நிலவரையில உள்ளுக்குள்ள எங்களை உன்னோட சேர விடாம எல்லாம் பண்ணினா, அப்புறம் ஒரு வழியா பாவைக்கிழமுக்கு நோம்புங்கிறதுக்காக எங்களை அலோவ் பண்ணினா, இப்பதான் வந்து உன்னோட ஆத்துக்கு வந்து உனக்கு எதிரியே வந்து உட்கார்ந்துருக்கோம். இந்த அளவுக்கு இப்பதான் நாங்க வந்திருக்கோம், வேற யாரையுமே எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இதுதான். பெரியாழ்வாரோட இது இல்லையா,
அது மாதிரி பொண்ணு இல்லையா, வேற கிருஷ்ணானுபவத்தை தவிர எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ மட்டும்தான் எங்களுக்கு, நீ தான் எங்களை காப்பாற்றணும். நாங்க வந்து உங்ககிட்ட வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீ எங்ககிட்ட வராம இருக்க பத்தியா, எங்களுக்கு உன்னோட இதை கொடுக்க வேண்டாமா, நீ மற்றவாளுக்கெல்லாம் எவ்வளவு ஈஸியா காப்பாத்தின அப்படின்னு சொல்ற. அப்புறம் போத்தியாம் வந்தும் புகழ்ந்தேலோர் என்பவன், பெரியாழ்வாரோட பொண்ணுனால பெருமாளுக்கு எங்க வந்து கண்ணெச்சில் பற்றுமோங்கிறதுக்காக வந்து என்ன பண்றான், முதல்ல வந்து பல்லாண்டுன்னு போத்தி உங்க அப்பா அம்மால உனக்கு வந்து நாங்க முதல்ல வந்து பல்லாண்டு பாடிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், எங்களுக்கும் இந்த பாவை நோன்பு ஒன்னு அடையணுங்கிறதெல்லாம் இருக்கிறதுனால முதல்ல உனக்கு பல்லாண்டு பாடிட்டு அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றோம், புகழ்ந்து உன்னோட குணங்கள் எல்லாம் புகழ்ந்து, எங்களோட தோஷங்கள் எவ்வளவோ இருக்கு ஆனாலும் உன் குணங்களை புகழ்ந்து நாங்க வந்து உனக்கு பாடி இது பண்றோம். நீ எங்களுக்கு தேவையான பறைய கொடுத்து எங்களை உன்னோட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு ஆண்டாள் குறிப்பிட்டிருக்கிற திவ்ய தேசம் வந்து திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள். இது வந்து 16வது திவ்ய தேசம். இங்க மூலவர் பக்தவச்சல பெருமாள், பக்தராவி பெருமாள் அப்படின்னு சொல்லுவா. உற்சவர் வந்து பெரும் புறக்கடல் அப்படின்னு. தாயார் வந்து திருக்கண்ணமங்கை வள்ளி தாயார், அப்புறம் அபிஷேகவல்லி நாச்சியார். இவா கிழக்கு பெருமாள் வந்து 16 அடி உயரத்துல கிழக்கு நோக்கி திருமுக மண்டலத்தோட சேவை சாதிக்கிறார். உட்பல விமானம், அப்புறம் வந்து தர்ஷன தீர்த்தம். இந்த இது தீர்த்தத்துக்கும் நிறைய விசேஷம் இருக்கு. இந்த ஊருக்கு வந்து லக்ஷ்மி வனம்னு பேர் இருக்கு. அப்புறம் கிருஷ்ண மங்கள கஷேத்திரம்னு பேர் இருக்கு. சப்தாமிருத கஷேத்திரம்னு பேர் சொல்றா. இதுக்கு என்ன கதைங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து என்னன்னா, திருப்பார்கடலை கடைஞ்சா இல்லையா, அப்போ லக்ஷ்மி அதுல இருந்து வந்தவொடனே பெருமாள் தான் தனக்கு வனாலன் அவரை தான் தேர்ந்தெடுக்கணும் முடிவு பண்ணிடுறான். ஆனா அத்தனை பேர் 33 கோடி தேவர்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கு எதிர பெருமாளை டக்குன்னு செலக்ட் பண்றேன்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரி அவளுக்கு வெக்கமா இருக்கு. அதனால என்னன்னா, இந்த திருக்கண்ணமங்கை இந்த தர்ஷன புஷ்கரணியில வந்து தவம் பண்றா. தவம் பண்ணி பெருமாளை அடையணும்னு பெருமாளுக்கு தெரியறது. இவ வந்து இங்க லட்சுமி தேவி வந்து இங்க தவம் பண்ணிட்டு இருக்காள். உடனே விஸ்வக்ஷேனர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து நீ முகூர்த்த தேதியை குறிச்சுட்டு லக்ஷ்மி கிட்ட போ அப்படிங்க. சரின்னு அவரும் வந்து தகவல் சொல்றதுக்கு வர. இவர் பெருமாள் வந்து 33 கோடி தேவர் படை சூழ அங்க உள்ள வர. என்னடா இது, அங்கதான் நமக்கு வெக்கமா இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் எல்லாரும் வந்திருக்காளா அப்படின்னு பாக்குறோம். உடனே பெருமாள் என்ன பண்ற, எல்லாரையும் தேவர்களை பார்த்தோன்னா அவ என்ன பண்றா, வண்டு ரூபமா தேனி ரூபமா அங்க வந்து மாறி பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு கல்யாணத்தை பார்த்ததோட இல்லாம தினமே பெருமாளை சேவிக்கணும், இவரோட கல்யாண கோலத்தை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னன்னா, தாயார் சன்னதிக்குள்ள வந்து இன்னும் வந்து தேனி கூடோட இருக்கா. அப்போ ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் அங்க உள்ளுக்குள்ள தேனி கூடு இருக்கு. அது எத்தனை வருஷத்து இது கணக்குங்கிறதே இன்னும் தெரியாது. ஆனா அந்த தேனி வந்து ஒரு பக்தர்களை கூட இது வரைக்கும் தொந்தரவே பண்ணினது இல்லை அப்படின்னு சொல்றா. தாயார் வந்து அபிஷேகவல்லி தாயார், அப்புறம் வந்து இவ திருக்கண்ணமங்கை வள்ளி மூலவர். அபிஷேகவல்லி தாயார்னு ஏன் பேருன்னா, அந்த இந்த புஷ்கரணிக்கு பேரு தர்ஷன புஷ்கரணி, சந்திர புஷ்கரணின்னு சொல்றா. இவர் பெருமாள் வாமனாவதாரம் எடுத்தார் இல்லையா, அப்ப மேல பிரம்மா வந்து பெருமாளோட திருவடி அலம்பின போது அந்த ஒரு துளி வந்து இந்த புஷ்கரணியில ஜலத்துல விழுந்துதான். அதனால இதுக்கு வந்து தர்ஷன புஷ்கரணி. அதாவது பார்த்து எல்லாத்துலயும் தீர்த்தாமன்னா தான் புண்ணியம்னா, இந்த தர்ஷன புஷ்கரணியில தர்ஷனம்னா பார்க்கறது இல்லையா, அதை பார்த்த மாத்திரத்திலேயே வந்து புண்ணியம் கிடைச்சிடும் அப்படின்னு. சந்திரன் தன்னோட பாவம் தீர்றதுக்கு இதுலதான் தீர்த்தாம இந்த இதை புஷ்கரணியை பார்த்தே அவரோட சாபம் தீர்ந்தெடுத்து அப்படின்னு சொல்லுவான். இந்த நீரை இந்த ஜலத்தை எடுத்துதான் தாயாருக்கு இது அபிஷேகம் பண்ணிட்டு பட்டது மகிழ்ச்சியா மாத்துறாராம் பெருமாள். அதனால இதுக்கு தாயாருக்கு அபிஷேகவல்லி தாயார்னே பேரு. அதுதான் இந்த இதோட விசேஷம். பெருமாள் ரொம்ப 16 அடி உயரத்துல இருக்கார். மகிழ மரம் வந்து ஸ்தல விருட்சமா இருக்கு. இங்க இந்த அதான் ஒரு கோவிலுக்கு தேவையான எல்லா அமைப்புமே, அந்த கோவில், விமானம், அந்த ஆரண்யம், இன்னும் வந்து அந்த புஷ்கரணி எல்லாமே கணக்கு சொல்லுவான். அப்படி 7மே இருக்கிறதுனால இதை வந்து என்னன்னா சப்தாமிருத கஷேத்திரம்னு சொல்றான். அப்புறம் வந்து கிருஷ்ண மங்கள கஷேத்திரம்னு பெருமாளே வந்தார் இல்லையா, இது பஞ்ச கிருஷ்ண ஸ்தலத்திலையும் ஒன்னா இருக்கு. லக்ஷ்மி வனம், லக்ஷ்மி இங்கே தவம் பண்ணிட்டு இருந்ததுனால லக்ஷ்மி வனம்னு சொல்றான். பெரிய மூலவர் 16 அடி உயரத்துல இங்க இருக்கு. எல்லாரும் வந்து இன்னும் 33 கோடி தேவர்களும் இந்த தேனியா உள்ள இருக்கான்னு ஐதீகம். இந்த ஊருக்கே பேர் வந்து திருக்கண்ணமங்கைன்னு ஏன் வந்ததுன்னா, நாதமுனியோட சிஷ்யர் திருக்கண்ணமங்கை ஆண்டான்னு. அவர் வந்து என்னன்னா இந்த கோவில்ல எல்லா பணியும் செஞ்சு பெருமாள் மேல அவ்வளோ இதுவா இருந்துருக்காரு. அவரோட பேராலேயே தான் வந்து இந்த கோவிலுக்கும் திருக்கண்ணமங்கை பேரே வந்துடுது அப்படின்னு சொல்றார். அவர் பெருமாள் தான்ட்டு தன்னோட எல்லா இதையும் விட்டுட்டு ஒரு நாய் சண்டை போட்டிருக்கிறத பார்த்துட்டு, நாய்க்கே வந்து அதோட உடையவன் வந்து எல்லாத்தையும் காப்பாத்தினான்னா, அப்ப பெருமாள் தன்னை விட மாட்டாரா, தன்னோட எல்லா இதையும் விட்டுட்டு பெருமாளையே சரணடைஞ்சு அங்கேயே இதுவாயிட்டார்.
அப்படின்னு சொல்லுவா. அவ்வளோ விசேஷமான இது தாயாரே தவம் பண்ணி பெருமாளை அடைஞ்ச இடங்கிறதுனால செல்வ செழிப்பு இங்க வந்து வேண்டினோன்னா எல்லாமே செல்வ செழிப்பு எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறா. இங்க விஸ்வக்ஷேனர் வந்து தாயாரை வந்து பார்க்க வந்ததுனால 2 கரங்களோட வந்துடும். அதனால இங்க இன்னும் 2 கரத்தோட தான் வந்து விஸ்வக்ஷேனனும் சேவை சாதிக்கிற. இவர் கருடனும் மிகப்பெரிய கோலத்துல வந்து பிரம்மாண்டமா இருக்கார். அவருக்கும் வந்து என்னன்னா அந்த கட்டம் போட்ட இதுதான் துணி தான் அவருக்கு புடவை, அதுதான் வந்து உடுத்து இது பண்றா. அவர்கிட்டயும் வந்து வேண்டிண்டா நமக்கு எல்லா இதுவும் பிரச்சனைகளும் தீர்ந்துடுங்கிறா. இங்க குழந்தை வரும், அப்புறம் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு, ஏன்னா பெருமாளே கல்யாணம் பண்ணிட்ட இடம் இல்லையா, அப்புறம் வேலை வாய்ப்பு, படிப்பு, எல்லா வித பிரச்சனைகள் எதை வேண்டினாலும் நமக்கு இங்க வந்து சரியாயிடுங்கிறா. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் கண்டிப்பா ஒரு முறை போய் இந்த பெருமாளையும் நம்ம சேவிச்சுட்டு வரணும். நாளைக்கு என்ன பாசுரம் பார்க்கலாம். நன்றி.